அமேசான் என்னும் ஒரு பெரிய நிறுவனத்தை பிளிப்கார்ட் என்னும் ஒரு இந்திய நிறுவனம் காப்பி பண்ணிச்சு, சக்சஸ்ஃபுல்லாய் மாறிச்சு, நல்ல விதமாய் ஓடிட்டு இருக்குது. ஊபர் உலகமெங்கும் இருந்தது, அதை ஓலான்னு சொல்லி ஒரு கம்பெனி அதை இந்தியாவில் காப்பி பண்ணி அதை உருவாக்குனாங்க. பயங்கர ஹிட்டாய் அது மாறிச்சு. ஸ்விக்கி எனும் ஒரு நிறுவனம் வந்தது, ஜொமேட்டோ காப்பி அடிச்சுது. பேபால்னு ஒன்று வந்தது, பேடிஎம் காப்பி அடிச்சுது. ஒருவேளை இவங்கெல்லாம் மற்றவங்களை செய்து மற்றவங்களை பார்த்து இவங்களும் ஆரம்பித்தாங்க, பெரிய ஆட்களாய் ஈக்குவலாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா சிலர் காப்பி பண்ணி, சிலர் ஒருவேளை இமிட்டேட் பண்ணி தோத்து போனதையும் பார்க்கிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தவறானவர்களை இமிட்டேட் பண்றோம், நம்ம தவறான காரியங்களை காப்பி பண்றோம். அதுதான் ஒரு பெரிய நேர்கோடு போகாதபடி எங்கேயோ நம்ம கீழே தள்ளி விடுகின்றது. வேதத்துல பால் என்னும் ஒரு தேவ மனுஷன் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற, என்ன காப்பி பண்ணுங்கப்பா, காரணம் நான் இயேசுவை பின்பற்றுவதை போல என்று சொல்லி. இன்றைக்கு அந்த மனிதன் சொல்கிறார், நான் ஒருவரை பின்பற்ற, நான் ஒருத்தரை காப்பி பண்றேன், அவர் எனக்கு நல்ல வழியை காண்பிக்கின்றார். அதே போல இன்றைக்கு சில மனிதர்களை பார்த்து ஏமாந்திருக்கலாம். சில நேரங்கள்ல சில பெரிய மனிதர்கள் அல்லது சில உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களை பார்த்து கூட நீங்க ஏமாற்றத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு பால் சொன்னதை போல இயேசுவை நோக்கி பார்த்து நடக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக மாறுபடுது. உங்களை பின்பற்றுகிறவர்கள், உங்கள் வழியின் பின்பாய் வருகிறவர்களும் ஒரு பெரிய ஜெயத்தின் பாதைக்குள்ளாய் போவாங்க. உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க கீழே விழுந்துட்டாங்க, தோத்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு பின்னாடி வருகின்ற சந்ததியை குறித்து மற்றவங்க பேசட்டும். ஒரு நிமிடம் முடிந்தது, நாளை சந்திப்போம்.